வராது. அது போக இது சகோதரர் எதுக்கு இதை சொல்றாருன்னு கேட்டா, எல்லாத்துலயும் பிற்போக்குத்தனமா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அதனுடைய வெளிப்பாடு தான். டிவி கூட வச்சுக்கிறது இல்ல, இது மாதிரி இதை எதிர்க்கிறீங்க, டிவி வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, டிவி பார்க்க கூடாதுங்கிறீங்க என்பதே இப்படி நைஸா 2 in 1 மாதிரி சேர்த்து விட்டாரு. ஒரு கேள்வியில 2 கேள்வி. ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, டிவி வச்சுக்கிற கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. சொன்னா நாங்க டிவிலான ஒளிபரப்புறோம், இத இந்த நிகழ்ச்சிய டிவியில ஒளிபரப்பத்தான் எடுக்கப்படுது, இதுவே ஒளிபரப்பப்பட போகுது, இதை பார்த்துட்டு தான் நீங்களும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்கன்னா டிவியவா இஸ்லாம் இருக்குது? இல்ல. டிவிங்கிறது ஒரு அற்புதமான மீடியா, அழகான மீடியா. இதை கொண்டு ஒரு பெரிய யுகப்புரட்சியை நடத்தி காட்டலாம். அவ்வளவு அழகான மீடியா தகுதி இல்லாத ஒரு கையில மாட்டிக்கிட்டு நாசமாகிட்டு இருக்கு. அது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. இந்த டிவிங்கிற மீடியாவை பயன்படுத்தி எழுத்தறிவற்றவர்களை எல்லாம் 10 நாள்ல எழுத்தறிவு உள்ளவர்கள் ஆக்க முடியும். அறிவொளி இயக்கம்லாம் தேவையில்லை. அவர்கள் மாத்திரம் ஒத்துழைத்தார்களே ஆனால் இந்த டிவியில சினிமா கச்சடா, இந்த மெகா தொடர்லாம் ஒழிச்சுப்புட்டு அறிவை வளர்ப்பதற்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா எவ்வளவோ பொருளாதார மிச்சம் அடையும், எங்கேயோ போய் நிற்கும். அங்க எல்லாம் மேலை நாடுகள்ல எல்லாம் ஒரு வானொலி பெட்டி தயாரிக்கிறது எப்படி, கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்றது எப்படி என்பதை எல்லாம் டிவி வழியாக சொல்லி கொடுத்து சீனாவுல குடிசை தொழிலா போச்சு. இன்னைக்கு சீனாவுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே டிவி ரெடி பண்ணுவான், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கால்குலேட்டர் தயார் பண்ணுவான், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கையில கட்டிக்கிற வாட்சியை ரெடி பண்ணுவான். அவனுக்கு வரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் பிளாட்பாரத்துல போட்டு டிவி விற்கிறான். இங்கேயும் வந்துட்டான். இப்ப இந்த போட்டிருக்கான், இதே இன்னைக்கு திருச்சியில போட்டிருக்கான் பொருட்காட்சியில, சீனா பொருள் இறக்குமதின்னு சொல்லி. நீங்க போய் பாருங்க, இங்க 2000 ரூபாய் சொல்லக்கூடிய பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறான். ஏன் விற்கிறான்? அந்த சீனாவுடைய கவர்மெண்ட் அந்த மீடியாவை அழகா பயன்படுத்தி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொருத்தனும் அந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு அளவுக்கு அவனை எஜுகேட் பண்ணி, நீ 2000 ரூபாயில தயாரிக்கிற பொருளை 300 ரூபாய்க்கு இந்தியாவோட போட்டி போட்டு நம்மளுக்கு செருப்படி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த மீடியா காரணம், டிவிங்கிற மீடியா காரணம். இவன் தொப்புள் ஆம்பளை போடுறத காட்டுறானே தவிர நாட்டு மக்களுக்கு உருப்படியா என்ன காட்டுறான்? விரசமான பாடல்கள், ஆணு மண்ணு கட்டி பிடிக்கிற காட்சிகள், ரெட்ட அர்த்தம் உள்ள நடவடிக்கைகள், ஓடி போற சமாச்சாரங்கள், படுக்கை அறை, இதுகள்லாம் காட்டினா நம்ம எங்க முன்னுக்கு வர்றது? கடைசியில பாருங்க, சீனாக்காரன் மறு காலனி ஆதிக்கம் வரப்போகுது, அவன் நம்மளை பிடிச்சிக்கிற போறான் பாருங்க. எல்லாம் தலையில துண்டு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. வைக்கிறாங்க. நம்ம நாட்டில் இந்த மாதிரி சிடி இருக்கு, 150 ரூபா 100 ரூபாங்கிறாங்க. அவன் என்னடான்னா சிடியை கொண்டாந்து 30 ரூபா 40 ரூபாங்கிறான். சிடி டிஸ்க் சிடிங்கிறாங்கல்ல, காம்பேக்ட் டிஸ்க், அது 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப எங்க போயிட்டு இருக்கு காலம்? அதனால மீடியாவை இஸ்லாம் மறுக்கல, கெட்டதுக்கு யூஸ் ஆகுது. ஒன்னும் உருப்படி இல்லாத உட்காந்துக்கிட்டு அழுக தொடர் உட்காந்துட்டு பொம்பளை எல்லாம் உட்கார வச்சு சோத்த அடுப்புல போட்டு குழஞ்சு போறேன்னு தெரியாம அதை உட்காந்து அழுக வச்சு தான் நடந்துகிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும். ஆம்பளையை தூண்டுறதுக்காக வேண்டி மிட் நைட்ல இருந்து எத்தனை சேனல் பாத்தீங்களா? மிட் நைட் ஷோவா, பேஷன் டிவிங்கிறான், இந்த இளவு டிவி, என்னென்னமோ நம்மளை கெடுத்து நாசமாக்கிட்டு இருக்கு. அதனால நல்லதை பார்க்கலாம், கெட்டதை பார்க்க கூடாது. கெட்டது அதிகமா இருக்கனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. நல்லதுகளா தேடி பிடிச்சு பாருங்க, பார்க்கவே செய்யாதுன்னு சொல்ல. ESPN பார்க்க கூடாதுன்னு சொல்றோமா? ஸ்போர்ட்ஸ் பாருங்களேன், நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்களேன், நேருக்கு நேர் பாருங்க, அது மாதிரியான பேட்டிகளை பாருங்க. இதுதான், வேற ஒண்ணு. நம்ம நாட்டுல டிவியில கத்து தர்றது சமையலை தவிர ஒண்ணு கத்து தர மாட்டேங்கிறான். அதிகபட்சமா கற்று தர்றதுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா சோறாக்குறது எப்படி, பூரி போடுறது எப்படின்னு இதான் சொல்லி தர்றானே தவிர அறிவியல் ரீதியாக அது தேவை, அது கெட்டது இல்ல. அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாமே, அது மாதிரி எவ்வளவு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம், அதுக்கு யூஸ் பண்றது இல்ல. அதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. நம்பர் 4 5